Wow! Onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow! Masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம், ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுரா கைட் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆல்சோ அவைலபிள் ஆன் Amazon, Flipkart and surabooks.com. மத்திய சென்னைக்கு மத்திய அரசு ஒதுக்கிய தொகுதி மேம்பாட்டு நிதியை திமுக எம்பி தயாநிதி மாறன் முழுமையாக பயன்படுத்தவில்லை என மத்திய சென்னை பாரதிய ஜனதா வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் கூறியிருந்தார். இது தொடர்பாக தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கு எழும்பூர் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது. வினோஜ் பி செல்வம் ஆஜரானார். அதன் பிறகு அவர் கூறியதாவது: சென்ற முறை 6% இருந்த இந்த வாக்குகள் தற்போது 24%, அதாவது 4 மடங்கு வளர்ச்சியை நாங்கள் இந்த பகுதியிலே கண்டுள்ளோம். நிச்சயமாக வாக்களித்த மக்களின் நம்பிக்கைக்கு பலமாக அவர்களோடு தோளோக தோள் நின்று நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த 4 மாசத்துல மழை வரப்போகுது. மழை வந்த மறுபடியும் மக்கள் கஷ்டப்படதான் போறாங்க. எத்தனை முறை மக்கள் திமுகவுக்கு வாக்களித்தாலும் திமுக திருந்த போவது கிடையாது. மழையில மக்கள் கஷ்டப்படதான் போறாங்க. வெறுமன பிரியாணி பாக்கெட்டோ அரிசி பொட்டலமோ கொடுத்து மக்களை ஏமாற்ற முயற்சி செய்வார்கள். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேல எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கு. அந்த காலகட்டத்தில் மக்கள் உணர்ந்து வரப்போகின்ற அடுத்த தேர்தலிலே நேற்று எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை கூறியது போல் எங்கள் இலக்கு 2026 தமிழகத்தையும் தமிழக மக்களை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கான வேலைகளை இறங்கி இன்று முதல் களத்திலே பணியாற்றி அனைத்து இடங்களிலுமே, குறிப்பாக மத்திய சென்னை எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் 22, 24, 27% என்று வாக்குகள் பெற்றுள்ளோம். இதை நிச்சயமாக 40% மேல் உயர்த்தி தேர்தல் சமயத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை கைவந்தகளை எதிர்கட்சி வேட்பாளர்கள் மீது பழி சுமத்துவது, கேஸ் போட்டு அலக்கடிப்பது, பொய்களை பரப்புவது, இன்னும் சொல்ல போனால் தமிழகத்திலே 40 இடங்களை திமுக வென்றது பொய்களின் மூலமாக, புரட்டுகள் மூலமாக, சோசியல் மீடியா மூலமாக மக்களிடம் பொய்களை பரப்பி இல்லாததெல்லாம் கூறிதான் இத்தனை இடங்களை கைப்பற்றி உள்ளார்கள். அதே போல இந்த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு ஆர்டிகலை ஷேர் செய்ததற்காக ஒரு வழக்கினை திமுகவின் விளையாட்டணி செயலாளர் திரு தயாநிதி மாறன் வழக்கு தொடுத்துள்ளார்கள். அதற்காக ஆஜராக இன்று எக்மோர் நீதிமன்றத்துக்கு வருகை தந்துள்ளேன். எங்கள் பாஜகவை சார்ந்த வழக்கறிஞர்கள் தொண்டர்கள் அனைவரும் வந்துள்ளோம். நிச்சயமாக இதை சட்ட ரீதியாக சந்தித்து இதற்கான விடையை நிச்சயமாக இந்த வழக்கிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு. திருமதி கனிமொழி அவர்களுக்கு அவர்கள் கட்சியிலே என்ன பொறுப்பு, எந்த இடத்துல இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்களா, நல்ல நிலைமையில இருக்காங்களா என்று அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்கள் கட்சியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் அவர்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 2019 விட 7% வாக்குகள் 2024 குறைந்திருக்கு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை. மக்களுக்கு அவர்கள் மீது உள்ள நம்பிக்கை, அதாவது அவர்கள் போட்டியிட்ட இடங்கள் மாறவில்லை, அதே இடத்துல தான் போட்டிட்டு இருக்காங்க. 2019, 24 அதே இடங்கள்ல போட்டியிட்டு 7% வாக்கு குறைந்துள்ளது. இன்ட்ரோஸ்பெக்ஷன் செய்து மக்கள் அவர்களை புறக்கணிக்க ஆரம்பித்து உள்ளார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிமுகவும் பாஜகவும் பிரிந்த காரணத்தினால் இந்த ஓட் ஸ்பிளிட் அதிகமாக நடந்துள்ளது. அதாவது திமுகவுக்கு எதிராக உள்ள ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிரிந்த காரணத்தினால் மட்டுமே அவர்கள் வெற்றி பெற முடிந்ததே தவிர இன்று எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக எப்படி அவங்க ஒரு 8 கட்சி கூட்டணியை வைத்து போட்டியிட்டார்களோ அதே மாதிரி எதிர்கட்சிகளும் ஒரு பெரிய பலமான கூட்டணி அமைத்திருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே காணாமல் போயிருக்கும் என்கின்ற உண்மை அவர்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரிய போகிறது. 2026 நிச்சயமா அப்படி ஒரு தேர்தலாக அமையும் என்று நம்புகிறோம். பாஜக பல இடங்கள்ல 2வது இடம் பிடித்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல பெரிய அளவுல வாக்கு சதவீதம் பாஜக உயர்ந்துள்ளது. மக்களிடையே ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு பாஜக ஏற்பட்டுள்ளது. நான் கூறிய காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி 40 இடங்களிலும் வென்றதுக்கு காரணம் எதிர்கட்சிகள் பிளவுபட்டனால் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு பிரிஞ்சிருக்கு. இந்த பிரிஞ்ச காரணத்தினால் அவர்கள் ஓட்டு அவர்களுக்கு வந்துள்ளது. அதை வைத்து வெற்றி பெற்ற தவிர நீங்க ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பாத்தீங்கன்னா கூட பல தொகுதிகளில் பாஜகவும் அதிமுகவும் இணைந்து போட்டியிருந்தால் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்கின்றதுதான் இந்த நம்பர்ஸ் காட்டுகிறது. அந்த காரணத்தால் வெற்றி பெற்ற தவிர இது அவர்களுக்கு கிடைத்த தனிப்பெற்ற வெற்றியோ மக்கள் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அபிமானத்தின் உதாரணமும் எடுத்துக்காட்டோ கிடையாது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆர்பி உதயகுமார் கட்சியில ஒன்னாவே இருந்திருந்தா ஒன்னா சேர்ந்து திமுக தோற்கடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இதற்கான
விடையை வந்து கூற வேண்டியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவுக்கு உதவுவதற்காக தனியா போய் நின்றாங்களான்னு தெரியல. ஏன்னா அவர்கள் வந்து ஒரு பிரதம வேட்பாளரை இல்லாமல் தேர்தலை சந்தித்தார்கள். இது அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே உணர்ந்து நரேந்திர மோடியிடம் அவர்கள் ஆதரவை தெரிவித்து கூட்டணியோட சேர்ந்திருந்தா ஒருவேளை இந்த ரிசல்ட்டை வந்து தவிர்த்திருக்கலாம். ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையை தமிழகத்திலிருந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அவர்கள் இடம் பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. தேர்தல் முடிந்த பிறகு இதை பத்தி எல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது. இதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்களை பார்க்க வேண்டும். பாஜக வந்து எந்த கூட்டணியை பத்தியும் நம்பாமல் 2026 இதே மாதிரி எப்படி வந்து எல்லா இடங்களையும் வாக்கு சேகரித்த கூட்டமோ பல இடங்கள்ல 5%, 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் அதிகமாக இருக்குது. இன்னும் 2 மடங்கு கூட்டினாலே போதும் நிறைய தொகுதிகளில் வந்து வெற்றி பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறாங்க. அதை நோக்கி பயணிக்க போகிறோம், மக்களை சந்திக்க போகிறோம், திட்டங்களை கொண்டு சேர்க்க போகிறோம். 3ஆம் முறையாக நரேந்திர மோடி தலைமையில் ஆட்சி அமைய போகிறது, நல்லாட்சியாக இருக்க போகிறது. அந்த ஸ்கீம்ஸை இன்னும் அதிகப்படியாக மக்கள்கிட்ட சேர்த்து திமுகவோட பொய்களை வந்து துடைத்தெறிந்து உண்மையை புரிய வைத்து வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.